ஆனா முக்கியமாக காங்கிரஸ் திமுக விட்டு போவதற்கு ஒரு வழி இல்லை. ஆகையால் திமுக கொடுக்கின்ற சீட்டை வாங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா? இல்ல கடைசி வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியில பங்கு இல்லாட்டியும் பரவாயில்ல. அந்த 40 சீட்டு கிடைக்கும். ஒரு 30 சீட்டாவது கிடைக்கும். அப்படிங்கிற நிலைக்கு காங்கிரஸ் வந்துருமா? இதை நம்ம 3 விதமா பார்க்கலாம் நிஜந்தன். ஏன்னா நம்ம நடுநிலைமையா இருந்து பார்க்கணும். ஒண்ணு, காங்கிரஸ் வெளில போயிடும். 2வது, திமுகக்கு தேமுதிகவுக்கும் ராமதாஸுக்கும் உள்ள எடுத்துக்கலாம்னு அவர் மனசுல வச்சிருக்காரு. செகண்ட் பிளான் பி அவர் ஏற்பாடு பண்ணிட்டார். 3வது, காங்கிரசுக்கு ஒரு ஒரு நிர்பந்தத்தினால் விஜயுடன் போக வேண்டும் என்று ஒரு சாரார் இருக்கிறார்கள். திமுகவுடன் நிற்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை கூறுகிறார். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிளவுபடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அந்த அளவுக்கு போயிரு நினைக்கிறீங்களா?